இது தெல் அவீவின் இதய பகுதியில் ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்ட சேதம். இன்னும் இது மிகவும் சுறுசுறுப்பான காட்சியாகவே உள்ளது. என்னை சுற்றிலும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே இந்த கட்டிடம் எவ்வளவு பெரிய சேதத்துக்கு உள்ளாகியுள்ளது என்பதை பாருங்கள். இந்த வாகனங்களும் அந்த வெடிப்பின் அழிவு சக்தியால் சுருங்கி நொறுங்கி போயுள்ளன. இந்த தொகுதியை சுற்றி எல்லா இடங்களிலும் குப்பைகளும் இடிபாடுகளும் குவிந்து கிடக்கின்றன. மீட்பு பணியாளர்கள், இராணுவ அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் அனைவரும் சம்பவ இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் இன்னும் மிகவும் சுறுசுறுப்பாகவே உள்ளது. நான் முதலில் சம்பவ இடத்துக்கு வந்த பாராமெடிக்குகளில் ஒருவரிடம் பேசினேன். ஒரு கட்டிடம் தீ பற்றி எரிந்து கொண்டிருப்பதை அவர் கண்டுபிடித்ததாக சொன்னார். அந்த தீயை அதன் பிறகு அணைத்து விட்டனர். ஒரு நபர் கடுமையான நிலையில் இருந்ததால் மருத்துவமனைக்கு அவசரமாக அழைத்துச் செல்லப்பட்டார். அந்த நபர் 40 வயது பெண் உண்மையில் இறந்து விட்டார் என்று இப்போது தெரிய வந்துள்ளது. அதற்கு மேலும் ஒரு நபர் கடுமையான நிலையிலும் மற்ற இருவர் மிதமான நிலையிலும் இருப்பதாகவும் நாங்கள் அறிந்தோம். இப்போது இது ஈரான் இஸ்ரேல் இடையே சனிக்கிழமை வெடித்த இந்த புதிய மோதலுக்கு பிறகு ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களில் ஒன்றிலிருந்து நாங்கள் பார்த்த மிக மோசமான, மிக கடுமையான அழிவாகும். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரானை தாக்கிய பிறகு ஈரான் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களால் பதிலடி கொடுத்து வருகிறது. ஆனால் இஸ்ரேலின் மக்கள் நிறைந்த பகுதிக்குள் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திய முதல் தாக்குதல் இதுதான். இஸ்ரேலியர்கள் ஈரானுக்கு எதிரான இந்த பிரச்சாரம் குறைந்தது இன்னும் பல நாட்கள் தொடரும் என்று எச்சரித்துள்ளதால் ஈரானின் பதிலடியும் தொடரும் என்று எதிர்பார்க்கலாம். இதுபோன்ற காட்சிகளை இன்னும் பார்க்க நேரிடலாம்.